வழிநடத்துவாராக. அல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த தேவனுடைய வசனம் சங்கீதம் 91 15வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்து இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே பேசுவாராக. அல்லேலூயா. அவைகளை வாசிக்கும் போது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இதை கடந்த நாட்கள் வாக்குத்தத்த ஆராதனையிலே அதிகாலை வேளையிலே அவைகளை குறித்து யார் அவன் என்று சொல்லி பார்த்தபோது 2வது வசனத்திலே நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். இப்படி சொல்லுகிற ஒரு நபருக்கு தான் இந்த ஆசீர்வாதம் என்று சொன்னேன். கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். நீர் என் அடைக்கலம் என்று சொல்லுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். நீர் என் கோட்டை என்று சொல்லுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். நான் நம்பி இருக்கிற தேவன் நீர்தான் என்று சொல்லுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். நீர்தான் தேவன் என்று சொல்லுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நபர் இருந்தால் அந்த வசனத்துக்கு கீழே ஸ்தோத்திரம் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை சேர்ந்து வந்து அடையும். அல்லேலூயா. கர்த்தரை எப்படி சொல்லுகிறவனாக இருக்க வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்க்கிற அதே நபர் கர்த்தர் என் அடைக்கலம் என்று சொல்லுகிற நபராக இருக்க வேண்டும். கர்த்தர் என் கோட்டை என்று சொல்லுகிற நபராக இருக்க வேண்டும். கர்த்தர் என் தேவன் என்று சொல்லுகிற நபராக இருக்க வேண்டும். அவரை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற நபராக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுகிற நபர்களுக்கு என் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் அநேக விதமாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்கள், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அல்லேலூயா. நான் இந்த தலைப்பிலே இன்றைக்கு உங்களிடத்திலே இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். கரங்களை தூக்கி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவன்? நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். மறு உத்தரவு யாரு தருகிறது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திருமணம் பண்ணி கொண்டு வந்த ஸ்தோத்திரம் மனைவி இல்லை, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, திருமணம் பண்ணின புருஷன் வர சில நேரங்களில் கூப்பிடும் போது, மனைவி புருஷன் பெத்தெடுத்த பிள்ளை வர நம்ம கூப்பிடும் போது கேட்காதவர்களாக இருப்பாங்க. சில வீடுகள் எல்லாம் பிள்ளைகளை வந்து கூப்பிடும் போது லாஸ்ட்ல கூப்பிட்டு அவங்கள ஸ்தோத்திரம், செவிடா, உனக்கு காது கேட்கலையா, அப்படியெல்லாம் கூப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து போகிறது. ஏன்னா பிள்ளைகள் கேட்டும் கேட்காதவர்களாக இருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் பெற்றெடுத்த பிள்ளையும் ஸ்தோத்திர காலில் விலைக்கு வாங்கின புருஷனும் ஸ்தோத்திர கல்யாணம் பண்ணின மனைவியும் ஸ்தோத்திரம் சத்தத்தை செவி சாய்க்காம போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. எலியாவின் காலத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே ஸ்தோத்திர ஒரு கூப்பிடுதலை குறித்து நமக்கு பார்க்க முடிகிறது. அங்கே ஸ்தோத்திர நடந்த நல்ல ஒரு நிகழ்ச்சி, நல்ல ஒரு சம்பவம் அப்படின்னு அதை பார்க்கும்போது, அதை ஒன்று ஸ்தோத்திர அதனுடைய 24வது வசனத்தை பார்க்கும்போது, அந்த எலியா பாகாலுடைய மனிதர்களும் எலியாவும் அங்கே ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல பலி செலுத்த வந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற இடத்துல பலியிட வந்து யார் தெய்வம் என்று நிரூபித்து காண்பிக்கிற இடத்துல, அந்நிய தெய்வத்தை அழிக்க வேண்டிய இடத்துல, அப்படி ஒரு சூழ்நிலையான இடத்துல எலியாவும் பாகாலும் பாகாலுடைய பணிவிடை ஆட்களும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் வந்து நிற்கிற இடத்துல அங்கே எலியா சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வமே
தெய்வம் என்று அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அமே ஸ்தோத்திரம். காலையிலிருந்து சாயந்திரம் வரை பாகாலை வழிபடுகிற பாகாலுடைய அமே ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசிகள் பாகாலை முன்னிறுத்தி ஆராதிக்கிற பாகாலுடைய அமே ஸ்தோத்திரங்களில் விசுவாசிகள் காலை தொடங்கி மாலை வர அவருடைய கடவுள்களை நோக்கி, அவருடைய தெய்வங்களை நோக்கி, அவருடையதான அமே ஸ்தோத்திர பிம்பங்களை பார்த்து அவர்கள் கூப்பிட்டார்கள். ஒரு மறு உத்தரவு வரவில்லை. ஆனால் எலியாவோ அமே ஸ்தோத்திர ஹல்லேலூயா அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது ஒரு மறு உத்தரவு எப்படி வந்தது தெரியுமா? அக்கினியாக மறு உத்தரவு வந்தது. இன்னைக்கு ஒரு முன்னிறுத்துகிறே அமே ஸ்தோத்திர. உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள், உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள், உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் அமே ஸ்தோத்திர இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் அமே ஸ்தோத்திர அவைகள் எல்லாம் மறு உத்தரவு கொடுக்காத இருக்கும் போது இன்னைக்கு பகல் வேளை நீங்க கூப்பிடுகிற தெய்வம் ஒரு மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம். எத்தனை பேருக்கு புரிகிறது என்பதை எனக்கு தெரியவில்லை. இருந்தால் ஆமே ஸ்தோத்திரம் வசனத்தை முன்னிறுத்தி, ஆமே வசனத்தின் சம்பவங்களை முன்னிறுத்தி, வசனத்தினுடைய வெளிப்பாடுகளை முன்னிறுத்தி சொல்லுகிறேன். ஆமே மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம், ஜீவனோடு ஆமே ஸ்தோத்திர ஹல்லேலூயா இருக்கிற தெய்வம், நம் மண்டையில இறங்கி வருகிற தெய்வம். ஓ, நம்முடைய தெய்வத்தை போல வேற எந்த ஒரு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வமே ஆமே எலியாவின் தெய்வம், அது நம்முடைய தெய்வம். அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. நான் இந்த பகுதியை ஏன் முன்னிறுத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவன் மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். அது நான் இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறேன்னா என்னன்னு தெரியாது. என்னை அமை ஸ்தோத்திரம். நான் கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செய்துட்டு இருக்கிற காலத்தில் என் கூட கொஞ்சம் வேலையாட்கள் இருந்தாங்க. அமை ஸ்தோத்திரம். அவங்க வேலை செய்து சாயந்தரம் முடிச்சுட்டு அப்படியே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஏன் சிலர் குடிக்க போவாங்க. இப்படியெல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு வாலிபன் ஸ்தோத்திரம் திருமணம் ஆகாதவன் அவன் ஒருவரை நேசித்தான். அந்த நேசத்தினுடைய மறுப்பு தெரிவித்தார்கள் அவருடைய வீட்டார்கள். இவன் குடிபோதையில் ஒரு இடத்துல நின்று ஒரு கடவுளை பார்த்து சில கொஞ்ச நேரமா நிற்கிறான். அது நாங்கள் தங்கி இருக்கிற ரூமனுடைய அருகாமையில். இவன் வருகிறதை பார்த்து நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இவன் வருவான், கதவை அடைத்துட்டு தூங்கிடலாம் அப்படின்னு. இவன் அந்த கோயிலுக்கு முன்னாடியே போய் நின்றுட்டு அவனுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லுகிறான். சொல்லிட்டு வந்திருந்தான்னா நான் அப்படியே என்ன செஞ்சிருப்பேன், ஸ்தோத்திரம் இது பண்ணியிருப்பேன். எனக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னாடியே எனக்குள்ள சரியான ஒரு பாதை உண்டு. நன்மை திண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஒரு பக்தி என்கிற காரியம் உண்டு. அதனால்தான் இங்க வேத புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுவார். அப்போ இந்த காரியத்தை அவன் சொல்லி முடித்திட்டு கடைசியில ஒன்று சொன்னா, சுமார் ஒரு 17 நிமிடம் அந்த இடத்துல நின்று சொல்லி இருப்பான். அதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நான் கேட்டுக்கொண்டிருந்த உடனே என் கூட இருந்ததான வேலையாட்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. அவன் அதை மைண்டு பண்ணவே இல்லை. இதுலயும் அந்த அந்த கார் நிற்கிற தூரத்துல சம்பவம் நடக்குது. பேசிக்கிட்டே இருக்கிறான், உளறுகிறான், சொன்னதையே சொல்லுகிறான். அப்படிதானே சிலர் குடித்துட்டு வந்தா சொன்னதையே சொல்லி இருப்பாங்க. இரிட்டேஷனா இருக்கும். பாவம் இந்த பெண்மணிகள் ஸ்தோத்திரங்கள் இல்லையா, சொன்னதையே சொல்லுவாங்க. நேத்தைக்கு சொன்னதுதான் மறுநாளும் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் பழைய கதையை தான் தொடங்குவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. சரி போகட்டும், அவைகளை நீங்கள் சகித்து வாழுகிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நம்ம ஆட்களும் ஸ்தோத்திரம் இந்த சைடும் பரவா ஒன்றும் இல்லை. சிலவங்களுக்கு பயங்கர ஐஸ் வச்சு விட்ட மாதிரி ஸ்தோத்திரம். அவங்களாவது சொன்னதை குடிச்சிட்டு சொல்லுவாங்க, நீங்க குடிக்காமலேயே சொல்லுவீங்க. அது போகட்டும். ஸ்தோத்திரம் கவனிங்க. ஸ்தோத்திரங்கள் இல்லையே சொல்லி முடித்த உடனே அவன் ஒரு வார்த்தை சொன்னது இந்த அளவு எனக்கு மறக்காத ஒரு சம்பவம். என்ன தெரியுமா? அவன் சொன்னான், நான் சொல்லி நீ எதுக்கு கேட்க போகிற? உனக்கு காது இருக்கா? இல்லை. அவன் காது இருக்கு, ஆனா உனக்கு காது கேட்காது. அல்லேலூயா. எனக்கு நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு விசுவாசி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த விசுவாசியினுடைய பாஸ்டர் இங்க பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுகிறான், உனக்கு கண்ணு இருக்கா? இருக்கு. இவனோ என்ன மாதிரி கொத்தனார் செய்தது, ஆனா உனக்கு கண்ணு கேட்காது. அவன் சொன்ன நடந்த நிகழ்வுகள், நான் எந்த தெய்வத்தையும் குற்றப்படுத்தவில்லை.
எந்த மனிதனுடைய விசுவாசத்தையும் நான் கேள்விக்குறியாக்கவில்லை. எந்த மனிதனுடைய காரியத்தை நான் சிதைக்கவில்லை. எந்த மனிதனுடைய சித்தாந்தத்தை நான் வெறுப்பு பேச்சு பேசவில்லை. ஒரு மனிதனுடைய என்னுடைய கண்களினாலே நான் நேரிட்டு பார்த்து ஸ்தோத்திர காட்சிகளை, சம்பவத்தை, நிகழ்வுகளை நான் சொல்லுகிறேன். அவன் 17 நிமிடம் சுமார் ஸ்தோத்திர சொல்லிக் கொண்டு அவன் கடைசியாக சொன்ன காரியம், நான் சொன்னது எதுவுமே உனக்கு கேட்காது. அதே மாதிரிதான் இங்கே பாகாலுடைய தெய்வத்தை காலை தொடங்கி மாலை வரை கூப்பிட்ட போது அவர்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆனால் எலியா எல்லாவற்றையும் சபை பண்ணி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது பரலோகத்தில் தீ இறங்கி வந்தது. இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு தருகிற தெய்வம். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் தான் மறு உத்தரவு. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். அல்லேலூயா. கரைகிற காகங்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற தெய்வம். ஆமென். கூப்பிட்டா வேற ஏதாவது தெய்வம் பதில் தரணும்னா இன்னைக்கு ஒரே ஒரு தெய்வத்தை எனக்கு காட்டுங்க, நான் அந்த தெய்வத்துக்கு பின்னாடி போகிறேன். அல்லேலூயா. இவ்வளவு சேலஞ்சா சொல்றது ஏன் தெரியுமா? நம்முடைய தெய்வம் மறு உத்தரவு தருகிற தெய்வம். ஆமே. நம்முடைய ஆண்டவர் அது மட்டும் இல்லைங்க, எவ்வளவு வாக்குத்தத்தத்தை பிராமிஸ் பண்ணி இருக்கிறார் தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசு சொன்னதெல்லாம் அப்படியே செய்வார் தானே? இயேசு சொன்னதெல்லாம் அப்படியே சம்பவிக்கும் தானே? அவர் என்ன சொன்னார்? என் நாமத்தினாலே 2 3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், இயேசு இங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார் தானே? எங்க இருக்கிறாரு? இங்க எங்கேயோ அந்த நடுவில் இருக்கிறேன்னு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி இங்க எங்கேயோ இருக்கிறார் தானே? ஒருவேளை ஜோன்ஸ் பிரதருக்கு பக்கத்துல இருக்கலாம், ஒருவேளை ஸ்தோத்திர ஹல்லேலூயா கில்பர்ட் பிரதருக்கு பக்கத்துல இருக்கலாம், ஒருவேளை ஸ்தோத்திர சதீஷுக்கு பக்கத்துல இருக்கலாம், ஒருவேளை ஸ்தோத்திர ஹல்லேலூயா என் பக்கத்துல இருக்கலாம், ஒருவேளை மேல பால்கனியில இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம், ஒருவேளை சேர்ல இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கலாம், எங்கேயோ அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் அவர்கிட்டே இருக்கலாம், எங்கேயோ அவர் இருக்கலாம். நம்ம எல்லாம் தேவனுடைய ஆலயம், அவர் தங்குற ஆலயமா இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் நடுவில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம செய்கிற காரியத்தை எல்லாம் பார்க்கிறார். இங்குள்ள அறிவிப்பை எல்லாம் கேட்கிறார். இங்க ஜெபத்தை கேட்கிறாரு. நம்முடைய ஸ்தோத்திரம் அந்த செய்தி கேட்கும் போது நம்முடைய அந்த உள்ளத்தில் வருகிற தீர்மானத்தை ஸ்தோத்திரம் அவர் அறிகிறார். அல்லேலூயா. நம்ம இந்த செய்தியை கேட்கும் போது மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் தான் என்று சொல்லி நம்ம கை தட்டுற பாருங்க, நம்ம அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற பாருங்க. அதையெல்லாம் பார்த்து என் பிள்ளை, என் மகன் ஸ்தோத்திரம் ஆமென்று இதை ஆமோதிக்கிறான் என்று சொல்லி நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் பார்த்து என்னுடைய பிள்ளைகள் என் வசனத்தை நன்றாக நம்புகிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் என் வார்த்தையை நன்றாக சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நம் நடுவில் இருக்கிற இயேசு அவைகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அப்படிதானே? நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அவர் பிள்ளைகள் சந்தோஷத்தோடு இந்த வார்த்தைகள் எல்லாம் எண்ணுகிறாங்க. அவருக்கு இது நல்ல பிரியமா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்களேன், பிரியமா இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. அப்ப இதுல சந்தோஷம் இல்லாத துக்க முகத்தோடு இருந்தா அந்த இயேசு என்ன நினைப்பாரு? எல்லாரும் சந்தோஷமான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, உண்மை உள்ள வார்த்தை, அதை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நான் இருக்கிறேன் என்று சொன்னா இயேசு பார்க்கும் போது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்நிய நுகத்தை சேர்ந்தவர்களா இவர்கள் என்று ஸ்தோத்திரம் ஆண்டவரே எண்ணுகிற அளவில் மாறிவிடாதா? அதனாலதான் வார்த்தையை சொல்லும் போது நாம் இவைகளை கைத்தட்டி இல்லை என்று ஸ்தோத்திரம் பண்ணி இல்லை என்றால் ஆமென் சொல்லி அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த வார்த்தைகளை உட்கொள்கிறோம், அந்த வார்த்தை விசுவாசிக்கிறோம். அதற்கு அடையாளமாக தான் கையை தட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கூப்பிடுகிற தெய்வம் மறு உத்தரவு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இங்க பாருங்க, அங்கே ஒரு ராஜாக்கள்ல எலியாவின் காலத்துல ஸ்தோத்திரம் அவங்க சொன்னாங்க, நீங்க உங்க தெய்வத்தை நீங்க எல்லாம் சேர்ந்து கூப்பிடுங்க. எத்தனை பேர் கூப்பிட்டாங்க? 850 பேர் கூப்பிட்டாங்க. இவன் சிங்கிளான ஒரு மனிதன் தனியாக நின்று ஆண்டவரை கூப்பிட்டான். இவன் செய்தது பலிபீட சுத்தம் பண்ணுகிற வேலை, பலிபீடம் கட்டல்,
பலிபீடம் சுத்தம் பண்ணுதல், இது மட்டும்தான் வேலை. மற்றவங்க உடம்பெல்லாம் கிழிச்சு கூப்பிட்டாங்க, கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், அவரை நோக்கி கூப்பிடுகிற ஸ்தோத்திர நபர்களுக்கு ஸ்தோத்திரம் மறு உத்தரவு அருளச் செய்கிற தெய்வன். அல்லேலூயா. சங்கீதம் 18:3 ஒன்று வாசியுங்கள். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒன்று வாசியுங்கள். சங்கீதம் 18. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொன்னால், துதிக்கு பாத்திரராக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கவனிச்சுக்கிடுங்க, இந்த வார்த்தையினுடைய ஆழமான தன்மையை பாருங்கள். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால், எதனால்? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் செய்கிற காரியம் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனம் தொடங்கும் போது சொல்லுகிறது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர். அல்லேலூயா. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வம். துதிக்கினா தெரியுமா? ஆண்டவர் செய்கிறதை அதை சொல்லி துதிக்கிற அந்த காரியம். இந்த துதிக்கு பாத்திரர். ஸ்தோத்திரம். வானத்தை உருவாக்கினவரே, சந்திரனை உருவாக்கினவரே, சூரியனை உருவாக்கினவரே, ஸ்தோத்திரம் கடல் சமுத்திரத்தை உருவாக்கினவரே, எங்களுக்கு டெய்லி ஸ்தோத்திரம் மீன் குழம்புக்காக கடலில் மீனை உருவாக்கினவரே. அப்படியெல்லாம் நீங்க சொன்னது கிடையாது தானே? அல்லேலூயா. கடல்ல மீன் இல்லை, மீன் பிடிக்க போக முடியல. மீனுக்கு விலையை பார்த்தீங்களா? 200 ரூபாய்க்கு வாங்கினது 100. அப்போ ஸ்தோத்திரம் கடலிலே மீனை தந்தவரே. அல்லேலூயா. பூமியின் விளைச்சல்களிலே கத்திரிக்காய், விளதனங்காய், புடலைங்காய், பூசணிக்காய், ஸ்தோத்திரம் இதெல்லாம் தந்தவரே. அப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு தெய்வனை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? பூமியினுடைய நன்மைகள், ஸ்தோத்திரம் மழை நல்ல அழகாக, சூடு அதிகமாக இருந்துச்சு, தாங்க முடியவில்லை. ஏசி போட்ட வீடுகளிலையும் வர ஸ்தோத்திரம் அதிகமான புழுக்கம் என்று சொல்லுகிற ஸ்தோத்திரம் வந்துச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஆனால் கன்னியாகுமரி மக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது தேவையான மழையை தந்து, மழை காலத்துக்கு முன்னாடியே மழையை தந்து ஆசீர்வதித்தாரா இல்லையா? மழை உண்மையிலே பெய்கிற சமயம் இப்பதா. ஆனா 2 வாரத்துக்கு முன்னையே மழையை தந்து கர்த்தர் நம்மளை மகளை செய்தாரா இல்லையா? யாரோ ஒரு மூலையில இருந்து மழை வரட்டும் என்று கூப்பிட்டது, நம்ம சபையிலிருந்து ஜெபித்தது, தேசத்தின் மக்கள் ஜெபித்தது, மழையை தந்தாரா இல்லையா? எல்லாவற்றையும் மறு உத்தரவு தருகிற நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு பகல் வேளை அவர் நம் நடுவில் இருந்து நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம். அல்லேலூயா. கரங்களை தூக்கி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். தலையை குனிச்சு வச்சுட்டு இருக்க கூடாது. தலை நிமிர செய்கிற தெய்வம். தலை நிமிர செய்கிற தெய்வம். ஒன்னதான் சொன்ன, அங்க பார்த்து சொன்னா ஒன்னதான். அவன் டேம்பிள் கேட்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தலையை நிமிர செய்கிற தெய்வம். அல்லேலூயா. தலை குனிஞ்சு நிற்கிறது வேத புஸ்தகத்தில் பார்க்க முடிகிறது. சாவுக்கு கொண்டு விட்டுருக்கிறவன் தான் ஸ்தோத்திரம் தலை குனிஞ்சு நிற்பான் அப்படின்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. அல்லேலூயா. அதனால நம்ம வாழ வந்திருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? அதனால பாட்டு, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. தலை குனிய கூடாதுன்னு ஒருவேளை தனி ஜபங்கள்லயோ ஏதோ இருந்து நீங்கள் தலை குனிந்து பணிந்து குனிந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தா நீங்க செய்துக்கிடுங்க. இங்க சபையில தலை நிமிர்ந்து இருக்கணும், தலை நிமிர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. சரியா? ஓகேவா? கரங்களை தூக்கி. இந்த சேனம் அப்படிதான், அடிக்கடி சிலவங்க தலையை நிமிர்ந்து தலையை தாத்தி இருக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செய்திருக்கிறாரு? 4 பேர் பேசிட்டு இருக்கிறது ஒரு ஆள் தலை குனிஞ்சிருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த கூட்டம் எனக்கு ரசிக்கல, எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். கரங்களை தூக்கி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். துதிக்கு பாத்திரராயிருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஸ்தோத்திரம் தாவீது சொல்லுகிற பதங்கள் இதே வார்த்தை 2 சாமுவேல் 22:4
வரும். அமே ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 22 அதில் 4 நமக்கு பார்க்க முடிகிறது. இனி அமே ஸ்தோத்திரம் 1-2 வசனங்களை கூட நம்ம வாசிக்க வேண்டும். சங்கீதம் 55 அதனுடைய 16வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். சங்கீதம் 55 அதனுடைய 16வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். நானே தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இன்னும் ஒரு வார்த்தையை என்ன சொல்லுகிறான்? தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்ப கூப்பிடுதல் வருகிற ஆசீர்வாதத்தை கவனியுங்கள். முதலாவது ஆமே ஸ்தோத்திரம், சத்துருக்களுக்கு நீங்கள் ஆக்குவார். நமக்கு அதிகமான சத்துருக்கள் இருந்தா என்ன செய்ய முடியாது? நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு ஆமே ஸ்தோத்திரம் எதிரில் நேர்ல ஆமே ஸ்தோத்திரம் அல்லேலூயா வலது பக்கம் இடது பக்கம் வாழ்கிறவர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. அப்ப அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு சத்துருக்களுக்கு நீங்களாக்கி காப்பார். ஆனா அடுத்த ஆசீர்வாதம், ஆமென், நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது இரட்சகராக வெளிப்படுகிறார், ரட்சிக்கிற தேவனாக வெளிப்படுகிறார், சத்துருக்களுக்கு நீங்கள் ஆக்கிறவராக வெளிப்படுகிறார். ஆமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாமே தெய்வம் என்று அக்கினி ஆமே ஸ்தோத்திரம் அக்கினினால பதில் அளிக்கிற தேவனாக வெளிப்படுகிறார். அப்ப அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் ரட்சிக்கிற தேவனாக வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா நமக்கு என்ன உண்டாய் இருக்கிறது? ரட்சிப்பு உண்டாய் இருக்கிறது. ஆமே. சங்கீதம் 57:2 ஒன்று வாசியுங்கள். சங்கீதம் 57 அதனுடைய 2வது வசனத்தை ஒன்று வாசியுங்கள். எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. தாவீது முதல் 2 பதங்களை சொல்லும் போது முதல்ல கூப்பிட்டா ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சித்தாரு. இப்ப அடுத்த இந்த வார்த்தைகளை பாருங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. அல்லேலூயா. ஆமென். எனக்காக நான் கேட்கிறேன், உங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தாரா? இல்ல அவன் செய்து கொண்டு இருக்கிறாரா? தெளிவா ஆமென் ஸ்தோத்திரம் மூளையில திங்க் பண்ணி யோசித்து சொல்லுங்க. உங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரா? இல்ல இனி செய்து கொண்டு இருக்கிறாரா? தெளிவா கரெக்டா இந்த ஆமென் ஸ்தோத்திரம் இம்மை மறுமை அதற்கு சேர்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு தக்க பரிசாக முதல் பரிசு 1000 ரூபாயும் 2வது பரிசு 500 ரூபாயும் கொடுக்கப்படும். கரெக்டா நீங்க சொன்னீங்கன்னா, உண்மையா சொல்றேன். அல்லேலூயா. சரி, ஆமென் ஸ்தோத்திரம். டைம் அவுட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நமக்காக இந்த உலகத்தின் நன்மைகளை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பரலோகத்தின் நன்மைகளை நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி போயிருக்கிறார். அவைகளை செய்து முடித்த பிறகு மறுபடியும் வருவார். தாவீது சொல்லுகிறான், எனக்காக யாவத்தையும் என்ன செய்திருக்கிறாரு? செய்து முடிக்க போகிற, அவனோடு கூட இருந்து செய்து முடிக்க போகிற, அவனுடைய ராஜ்யபரத்துக்கு செய்து முடிக்க போகிற அந்த காரியத்தை முன்னிறுத்தி சொல்லுகிறார். அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிற காரியம் என்ன தெரியுமா? பக்தன் தாவீது ராஜா அவன் சொல்லுகிறார், எனக்காக யாவற்றையும் அவர் தான் செய்து முடிக்கிறாரு. நான் கோலியாத்தை அடிச்சாலோ அவர் பின்னாடி இருந்து அடித்தவர் எனக்காக செய்தவர். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒன்னு சொல்லுகிறேன், நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம கூட இருந்து நமக்காக யாவற்றையும் செய்கிற தெய்வம். அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்காக யாவற்றையும் அவர் நமக்கு செய்து முடிக்கிற தெய்வம். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் சொல்லுகிறேன், நாம செய்கிற காரியத்தில் நம்ம கூட இருந்துட்டு நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வம். அந்த தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். வேற எந்த தெய்வம் இல்லை. எனக்காக எதையாவது செய்கிற தெய்வத்தை நான் கூப்பிடுவேன். எனக்காக எதையாவது செய்கிற தெய்வத்தை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. நம்மள சிலரை மாறி புருஷனார் நல்ல துணி வாங்கி தந்தா அத்தாயனு கூப்பிடுவது, இல்லைன்னா அவனை இவனை கூப்பிடியது. அல்லேலூயா. அவனுக்கு இதே வேலை. ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா நல்ல அத்தான். அவர் குடிச்சிட்டு வந்து ஏதாவது சொன்னா அவனை இவனை கூப்பிடுறது. அல்லேலூயா.
கரங்களை தூக்கி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் நம்ம பாண்டிவளையில் அப்படி ஒரு துர்ச்செய்தி ஒன்றும் இல்லை. பாண்டிவளை மக்கள் நல்லவர்கள், வல்லவர்கள். பாண்டிவளையில் மட்டும்தான் ஒரு புருஷர்களும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொன்னதில்லை. இதுக்கு முன்னே இந்த ஊழியத்திலலாம் இருக்கும்போது வந்து பின்னாடி வந்து, பாஸ்டர் நீங்கள் நல்லா தான் போதிக்கிறீங்க, ஆனால் இவன் எல்லாம் விசுவாசி இல்லை, இவன் வெறும் விஷம், வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்க, என்ன ஒரு நாள் உருட்டி உருட்டி போட்டு அடிச்சா ஒரு புருஷனார் வந்து சொல்லுகிறாங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் இதுதான். இங்கே வந்து பாஸ்டர் ஒரு சர்ச்சில் ஒரு விசுவாசியும் 2 பேர் குடும்பமாக இருக்கிறவங்க. இந்த அம்மா அந்நிய பாஷை பேசும்போது நான் சபை சார்ஜி எடுத்து போயிருக்கிறேன். அந்நிய பாஷையில் பேசி புதிய பாஷையில் வந்த உடனே பயங்கர இலக்கம் தட்டுச்சு. அவர் இருந்து பார்க்குறாரு, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு. ஒருக்கா இந்த அம்மா திரும்பி பார்க்கும், உனக்கு என்ன அப்படின்னு கையை வர காட்டுறாரு. முடிஞ்ச உடனே முதல் வாரம் சபை பொறுப்படுத்த முதல் வாரம் சொல்லுங்க, பாஸ்டர் அவளுக்கு துள்ளல் பறையல் எல்லாம் கண்டு நீங்க ஏமாந்துடாதீங்க, வெறுங்கள்ளி. நான் நினைக்கிறேன், ஆண்டவரே முதல் வாரத்திலே எனக்கு சாட்சி தான். எனக்கு அங்கே மீட்டிங் முடிச்சுட்டு எனக்கு அடுத்த மீட்டிங் போகணும். நான் நினைக்கிறேன் முதல் சாட்சியே இப்படியா? அல்லேலூயா. அமேஸ்தோத்திரம். நம்மை குறித்து மெய்யான சாட்சி கூறுகிறது நம்முடைய அமேஸ்தோத்திரம் உறுப்பின் உறுப்பாக இருக்கிற மனைவி புருஷன் சாட்சி சொல்லுகிறது தான் பெரிய சாட்சி. அல்லேலூயா. ஆனால் அமேஸ்தோத்திரம் பாண்டி வேளையில் பரவாயில்லை, நம்ம சகோதரிகள் எல்லாம் புருஷனை குறித்து நற்சாட்சி சொல்லுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே எப்போன்னு மட்டும் என்கிட்ட கேட்கக்கூடாது. கரங்களை தூக்கி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அமேசோ யாரோ சொல்லுகிறாங்க, பரலோகத்தில் போன பிறகு சொல்லுவேன் நற்சாட்சி, எனக்கு புருஷன் நல்லவர், என்ன இங்கே டிஸ்டர்ப் பண்ண தொந்தரவு பண்ண இங்கே வரவே, புரிஞ்சவங்களுக்காக இங்கே வரவே இல்லை, நல்ல ஒரு மனுஷர், அவர் விலகி போயிட்டாரு. அமேசோத்திரி எங்கே கடந்து துள்ளிட்டு விளையாடியாரோ தெரியல. அல்லேலு எந்த பாம்பற்ற விளையாடியாரோ தெரியல, இங்கே மட்டும் என்ன தொந்தரவு பண்ண வரல. அல்லேலுயா. அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? அந்த நினைப்புகள் எல்லாம் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்கள் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பாங்க. நீங்க கையெல்லாம் தட்டி இழகியெல்லாம் இருக்கும், அவங்க விசுவாசம் உள்ள உறுதியாக அக்கினி ஸ்டீல் மார்க்கு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தூக்கி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்லுங்க, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவனை, உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. அவன் சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேட்டருளுவீர். சங்கீதம் 86:7. அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேட்டருளுவீர். அப்போ நமக்கு துயரத்தின் நாட்கள். இந்த சங்கீதக்காரனுடைய தாவீதினுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் வந்தார்கள், அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனை ரட்சித்தார். அவன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் நாட்கள் இல்லாது இருந்தது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அந்த ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவனுக்காக உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் அவனுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அவன் ஸ்தோத்திரம். அடுத்து அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் துயரப்படுகிற நாளிலே. அல்லேலூயா. அவன் யோனா கூப்பிட்ட ஒரு காரியத்தை பாருங்கள். யோனா 2:2 சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. யோனா 2:2 அவைகளை குறித்து அழகாக எழுதியிருக்கிறது. அமேஸ்தோத், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தினுடைய வயிற்றிலே கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அப்ப யோனா கூப்பிட்டதானே அந்த கூப்பிடுதல் உங்களுக்கு தெரியும். அவன் கடலிலே தள்ளப்பட்டு அந்த அமேஸ்தோத்து கடலிலிருந்து மீனினுடைய வயிற்றிலே போகும்போது அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவையும் விட்டு பொருத்தனைகள் எல்லாம் செய்ததை நமக்கு பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய நெருக்கத்திலே கூப்பிடும் போது கர்த்தர் அவைகளுக்கெல்லாம் பதில் தருகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 18:37-38 ஆகிய வசனங்களை ஒன்று வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், குருடன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இயேசுவோடு கூட போனவர்கள் எல்லாம் அவர்களை கூப்பிட முடியாதபடி, பேச முடியாதபடி அவர்களை அதட்டினார்கள். குருடன் இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். அந்த குருடனுடைய அமேஸ்தோது விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு நல்ல பதிலை கட்டளையிட்டார். அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அமேஸ்தோத்து சீசர்கள் படகிலே போகும்போது
பலத்த காற்றடித்தது, அவர்கள் அங்கே இருந்து நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஸ்தோத்திரம் சத்தமிட்ட போது அங்கே என் ஆண்டவர் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்டார். சங்கீதக்காரன் தாவீது 34:6 இன்னும் சொல்லப்படுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 15:25 பார்க்க முடிகிறது. அங்கே ஸ்தோத்திரம் ஒரு தேசத்திலே போகிறார்கள். செங்கடலை தாண்டி அடுத்த பிரயாணப்படும் போது மாரா என்கிற தேசத்திலே அவர்கள் போகும்போது தண்ணீர் குடிக்க பார்த்தபோது அங்கே மாராவினுடைய நீர்கள் கசந்த நீராக இருந்தது. அங்கே கர்த்தர் ஸ்தோத்திர கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அங்கே அந்த ஸ்தோத்திர நோக்கி கூப்பிட்ட போது அந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயா அந்த கசப்பான நீரை மதுரமாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தூக்கி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஒரு 10 விதமான காரியம் அவரை நோக்கி கூப்பிட்டாங்க, மறு உத்தரவு கிடைச்சது. அவரை நோக்கி கூப்பிட்டாங்க, அவங்களை ரட்சித்தாரு, விடுதலையாக்கினாரு. அப்படின்னு பார்த்தோம். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு நல்ல பதில் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? கவனிக்கிறீங்களா? அவரை நோக்கி கூப்பிட்டா மறு உத்தரவு கிடைக்குமா கிடைக்காதா? அவரை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான காரியத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. மறுபதல் கிடைக்கும். மோசையினுடைய காலத்திலே பாருங்கள், தண்ணீர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா கசந்த நீராக இருந்துச்சு. அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் இருந்துச்சு. எடுத்து குடித்தவர்கள் எல்லாரும் முறையிட்டார்கள், ஏன் இந்த கசந்த நீர்? அந்த இடத்திலே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட தொடங்கினான். கர்த்தர் சில ஆலோசனைகளை சொன்னார். அந்த ஆலோசனையின்படி அந்த நீரிலே மரக்கொப்புகளை வெட்டி போட்ட போது அதன் பிறகு அவர்கள் எடுத்து குடித்த போது அது மதுரமான தண்ணீராக மாறிச்சு. அப்படின்னு நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே கசந்த அனுபவங்களிலே வேதனையான அனுபவங்களிலே ரட்சிப்பில்லாத அனுபவங்களிலே துயரப்படுகிற அனுபவங்களிலே பயப்படுகிற அனுபவங்களிலே விடுதலை இல்லாத அனுபவங்களிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நேர எதிர்மறையாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருகிறதுக்கு, அதிலே காரியத்தில் விடுதலை தருகிறதுக்கு நீங்கள் ஆராதிக்கிற நாம் ஆராதிக்கிற நசரேயனாகிய இயேசு, தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற இயேசு, அவர் நமக்கு மாற்றத்தை தருகிறதுக்கு உண்மை உள்ள வல்லமை உள்ள போதுமான நல்ல தெய்வமாக இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம். இப்படி ஒரு தெய்வத்தை இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. கசந்து போன நீரை மதுரமாக்க முடியும். உன் வாழ்க்கையில கசந்து போன அனுபவத்தை அவர் மதுரமாக மாற்ற முடியும். அல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். யோனாவும் கூப்பிட்ட போது யோனாவுடைய நெருக்கத்திலே அவர் கூப்பிடுதலை கேட்ட தெய்வம். தாவீது ஸ்தோத்திரம் சத்துருக்கள் பெரிய இருக்கிற காலத்திலே அவர் கூப்பிட்ட போது சத்துருகளுக்கு நீங்களாக்கின தெய்வம். ஏழை கூப்பிட்ட போது விடுதலையாக்கின தெய்வம். குருடன் ஸ்தோத்திர கூப்பிட்ட போது அந்த குருடனை விடுதலையாக்கின தெய்வம். கசந்த நீருக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட்ட போது மதுரமான தண்ணீரை கொடுத்த தெய்வம். உங்கள் வாழ்க்கையில எதற்காக நீ கூப்பிடுகிறியோ இந்த பகல் வேளை ஸ்தோத்திர எதற்காக ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திர தெய்வமே இந்த ஸ்தோத்திர என்று சொல்லி கூப்பிடுகிறியோ அந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு ஸ்தோத்திர பகல் வேளை இந்த வசனங்களை முன்னறித்து ஸ்தோத்திரங்களில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கூப்பிடுகிற காரியத்திலே ஒரு மறு உத்தரவு உன்னுடைய வாழ்க்கையில் வரும். நீங்க கூப்பிடுகிற காரியத்திலே நிச்சயமாய் ஒரு பதில் வரும். நீ கூப்பிட்டு என் ஆண்டவர் கேளாத போகிற தெய்வம் அல்ல. அவர் கண்ணிருந்து காணாத தெய்வம் அல்ல. அவருடைய கண்கள் அக்கினிமயமான கண்கள். அவருடைய காதுகள் எங்குமே திறந்திருக்கிறது. நம்முடைய வேண்டுதலுக்கு திறந்திருக்கிற ஒரே ஒரு தெய்வம். அதனால் அவரை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு பகல் வேளை எந்த காரியத்துக்காக அவரை நோக்கி கூப்பிடுகிறீரோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். அப்படி இருக்கிற இடத்துல ஒன்று எழுந்து நிற்போமா? எஸ், அல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எனக்கு மறு உத்தரவு தருவார். விசுவாசிக்கிறவர்கள், ஓ thank you Jesus, thank you Jesus, அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தில் இந்த காரியத்தை மட்டும் சொல்லுங்க. நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு மறு உத்தரவு தருவார்.
எலியா கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுத்தாருன்னா எனக்கு மறு உத்தரவு தருவார். யோனா நோக்கி கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுத்தாருன்னா எனக்கு தருவார். இது சொல்லுங்களா? என்னோடு சேர்ந்து சொல்லுகிறீங்களா? ஒருவேளை சத்தம் உயர்த்தி சொல்ல முடியலனாலும் அமே ஸ்தோத்திர எலியா அமே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது மறு உத்தரவு வந்ததுன்னா எனக்கும் வரும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? உங்க சத்தம் அமே ஸ்தோத்திரம் நல்ல உயர்ந்திருந்தா இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது மறு உத்தரவு கிடைத்துனா நான் நோக்கி கூப்பிடும் போது மறு உத்தரவு கிடைக்கும். அவர் எலியாவுக்கு மட்டும் தெய்வம் அல்ல, கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் எலியாவுக்கு மட்டும் தெய்வம் அல்ல, நமக்கும் தெய்வம். சகல அண்ட சராசரங்களுக்கோ சகல மனிதர்களுக்கோ உலகத்தினுடைய சகல ஜாதிகளுக்கோ அவர் தெய்வம். அதனால நான் நோக்கி கூப்பிட்டாலோ அவர் மறு உத்தரவு தருவாரு. நான் நோக்கி கூப்பிடும் போது எனக்காக என்னோடு கூட இருந்து அவர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு ஒத்தாசை செய்வார், எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய காரியமாக இன்னைக்கு செய்து முடிக்க முடியாத காரியங்கள் இருக்குன்னா, நீ செய்து நிறைவேற்ற முடியாத காரியம் இருக்குன்னா, செய்தது காரியங்கள் ஏதோ காரியம் செய்தீங்க அது எல்லாம் பாதியில இருக்குன்னா, ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ எஸ் ஹல்லேலூயா. நம்மை கொண்டது செய்து முடிப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடங்கினவர் ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாதி வழியில நம்மை தள்ளுகிற தேவன் அல்ல, நம்மோடு கூட இருந்து அவர் பலத்த காரியம் செய்வார். இன்னைக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு தெய்வம் நம் மண்டையில இருக்கிறார். நீ நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு ஆமென் வெகு தூரம் இல்லாமல் சீக்கிரமாய் வருகிறது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத அந்த சமாதானத்துக்கு கேடுக்கு காரணமா இருக்கிற அந்த காரியத்துக்கு கூப்பிடுகிறேன்னா உனக்கு குட் நியூஸ் வரும். நல்ல செய்தி உனக்கு வருங்க. நல்ல செய்தி உன்னுடைய காதுகளிலே வரும். நல்ல செய்தியை நீ பார்ப்ப. அமே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, சோர்ந்து போகாத கூப்பிடு, அமே தளர்ந்து போகாத கூப்பிடு, விசுவாசத்தை விட்டு விடாத கூப்பிடு. அவர் கூப்பிடுகிற யாவருக்கோ அமே மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம். அமே ஸ்தோத்திர. கூப்பிடுகிற யாவருக்கோ அமே ஸ்தோத்திர. நல்லவனுக்கு கெட்டவனுக்கு, வெளுத்தவனுக்கு கருத்தவனுக்கு, அமே ஸ்தோத்திர. மேல் நாட்டுக்காரனுக்கு கீழ் நாட்டுக்காரனுக்கு அப்படி அல்ல. கூப்பிடுகிற யாவருக்கோ நீ எங்க இருந்து கூப்பிட்டாலோ, எந்த சூழ்நிலையில கூப்பிட்டாலோ, எந்த ஆபத்துல கூப்பிட்டாலோ, எந்த வியாதியில கூப்பிட்டாலோ, எந்த வறுமையில கூப்பிட்டாலோ, எந்த பிரச்சனையில கூப்பிட்டாலோ உத்தரவோடு நிக்கிற ஒரு ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க உத்தரவோடு நிக்கிற, மறு உத்தரவோடு நிக்கிறார். நீ கூப்பிடுகிறதோடு இல்லை, அவர் மறு உத்தரவோடு நிக்கிறார். அவர் பதிலோடு நிக்கிறார். அவர் விடுதலையோடு நிக்கிறார். மறு உத்தரவு உனக்கு தருகிற அவர் சமீபமாக நிற்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்ட ஒருவரையும் கேளாத போனவர் அல்ல. தெரியுமா, சக்கேயு கூப்பிடவே இல்லைங்க. ஆனா அவரை பார்க்கணும்னு போனா ஒரு பின்னாடியே இருந்து குருடன் கூப்பிட்டான். கர்த்தர் குருடன் என்று சொல்லி விலகி போகல. அவனுக்கு நின்று என்ன செய்ய வேண்டும்னு கேட்டு அவனுடைய கண்களை திறந்தார். கர்த்தரை நோக்கி எந்த காரியத்துக்கு மகளே மகனை கூப்பிடுகிற, உனக்கு ஒரு பதில் வரும். கர்த்தரை நோக்கி எந்த காரியத்துக்கு கூப்பிடுகிற, நிச்சயமாய் அவர் மறு உத்தரவு தருவார். நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெரிய ஒரு ஆமென் ஸ்தோத்திர ஆலமரை போன்ற காரியங்கள், அது தேவ சாயலை போன்று இருக்கிறது. அவைகளிலிருந்து ஆமென் ஸ்தோத்திர கிளைகள் ஓங்கி நிற்கிறதை போல அந்த கிளைகளில் ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த கிளைகளில் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம். ஏதோ ஆமென் ஸ்தோத்திரம் பெரிய பெரிய ஆமென் ஸ்தோத்திரங்களில் முட்டைகளை போன்று, அவைகளுடைய கலர்கள் பலவிதமான கலர்களை போன்று ஆமென் காரியத்தை நான் ஒரு தரிசனமாய் காண்கிறேன். அவை என்ன தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அது பெரிய மரம் தேவனை ஸ்தோத்திர சித்தரிக்கிறது. அதனுடைய இளங்கிளைகள் தோன்றி ஸ்தோத்திர ஆசீர்வாதம் உனக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் நம் நடுவில் இருந்து நீ கூப்பிடுகிற காரியத்துக்கு மறு உத்தரவாக கையை நீட்டி அதிலே மறு உத்தரவில் அநேக பொக்கிஷமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தில் நீ குறைவு உள்ளவன்தா, குறைவு உள்ளவள்தா. ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, இளங்கிளைகள் அதிலே ஓங்கி வளர்ந்து அவைகளிலே பெரிய முட்டைகளை போன்று பல வருட கலர்களிலே காட்சி அளிக்கிற காரியங்கள். அது என்ன தெரியுமா? மறு உத்தரவோடு நிற்கிற கர்த்தருடைய கரம் அவை உனக்காக நீட்டப்படுகிறது. நீ கூப்பிடுகிற காரியத்தில் குறைபடாது. அவர் மறு உத்தரவோடு நிற்கிறார். அவர் மறு உத்தரவோடு நிற்கிறார். அந்த காட்சியை தான் நான் பார்க்கிறேன். அவர் மறு உத்தரவோடு நிற்கிறாருங்க. அவர் உத்தரவோடு நிற்கிறாரு. ஸ்தோத்திரம். நான் சொல்லி இருக்கிறேன், பேதுரு வலை எடுத்து பின்மாறி போன போது கரையில் ஸ்தோத்திர அப்ப துணிகளோடு அப்பமும் மீனை வைத்து நின்றது போல அவர் மறு உத்தரவோடு நிற்கிறார். அவருடைய கையில பொக்கிஷ ஸ்தோத்திர ஹல்லேலூயா பத்திரங்கள் இருக்கிறது. அவைகளை உனக்கு என்ன காரியத்தை கூப்பிடுகிறியோ அதுல மறு உத்தரவு வரும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி நிச்சயமாய் மறு உத்தரவு வரும். இதுவரை இல்லாத வெளிப்பாடுடைய காட்சிகள் இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் காமே வெளிப்படுத்தினார்னா சிலருடைய வாழ்க்கையில மறு உத்தரவு வருகிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற காரியத்துல வெட்கப்படாத. குருடன் கூப்பிட்ட போது எல்லாரும் வந்து தடை செய்தார்கள். கூப்பிடாத, மௌனமாயிரு. யார் சொல்லி அவன் கேட்கவே இல்லை. அதிகமான சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். அந்த கூப்பிடுதலுக்கு ஸ்தோத்திர கர்த்தர் திரும்பி என்ன செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் விருப்பத்தை கேட்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்றின தெய்வம். அவர் எங்கேயுமே இல்லைங்க, நம் மண்டையில் இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிற தேவன் அல்ல, நம் நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு கூப்பிடும் போது ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நீ கூப்பிட்டு இருக்கிற ஆண்டவரை விசுவாசித்து நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவை மெய்யான தெய்வம் என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிற அவர் உனக்கு பதில் தராம போவாரா? அவர் உன்னை கடந்து போயிருவாரா? அவர் உன்னை விட்டு விலகி போயிருவாரா? அல்லேலூயா, போகவே மாட்டாரு. அவர் என்ன அவருடைய கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கிறாரு. அவர் என்ன உன்னுடைய என்ன காரியத்தை கூப்பிடுகிறியோ அந்த காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. நான் தெளிவாக பார்க்கிறேன். இந்த மாதத்திலே சில காரியம் கூப்பிடுகிற காரியத்துல கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ எனக்கு மறு உத்தரவு தருளுவீர், எனக்கு மறு உத்தரவு அருளுவீர். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனமகிழ்ச்சி சந்தோஷமான இந்த நல்ல காலை பொழுதிற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை தந்தீர், உத்தரவு தருகிற தெய்வம் என்று சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். எங்கள் நடுவில் இருந்த வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் எடுத்த தீர்மானங்களையும் எங்கள் நம்பிக்கைகளையும் எங்கள் விசுவாசங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்தீர். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவரே, விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகளை இந்த வசன வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கிருபை செய்யும், தாங்கி வழிநடத்தும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அநேக மறு உத்தரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவரே, எங்களுக்காக செய்து முடிக்கிற காரியங்கள் தேவைப்படுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசத்தோடு போகும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் ஆய்ச்சபிக்கிறோம். இந்த வாரத்தில் எங்களுக்கு வாழக்கூடிய சகல நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் ஆய்ச்சபிக்கிறோம். பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கத்தாவே பிரயாசங்களையும் அவருடையதான கத்தாவே உழைப்புகளையும் கண்ணோக்கி பார்த்து தேவன் அற்புதமான கிரியைகளை செய்ய வேண்டும் ஆய்ச்சபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி
உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும். கேட்ட வசனத்தை நாங்கள் கர்த்தாவே மறுபடியும் உத்தரவு தருகிற தெய்வம் என்று விசுவாச வாழ்க்கையில முன்னேறி செல்ல தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும், அனுகிரகம் செய்யும், ஆசீர்வதியும். வியாதியோடு யாராவது இருக்கிறார்கள் என்று சொன்னார் ஆண்டவரே, சில பிள்ளைகள் அடிக்கடி வியாதிப்படுகிறார்கள். சில நேரம் ஸ்தோத்திரகாலில் பலகீனத்தின் மிகுதியாகிறது. கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும். வாலிப பிள்ளைகள் விசேஷமாக அந்த பலகீனத்திலே ஸ்தோத்திர கஷ்டப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்திலே சுகமாக்குற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொடட்டும், பெரியோர்களை தொடட்டும், முதியோர்களை தொடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இப்போது அந்த பலகீன சரீரத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி இப்போது அந்த பலகீனம் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன். பலகீன சரீரத்திலே கர்த்தர் வெளிப்பட்டு இப்போது சுகமாக்குவீராக. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு இரவு நடக்கிற இந்த வீட்டு கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு. ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரன் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அநேகம் பாதுகாப்பும் நாம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இன்றைக்கு கேட்ட வார்த்தையோடும் இன்றும் என்று சதா காலம் நாம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெயந்த கிறிஸ்துவுக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.